welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம மேங்கோ மூஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட். ரொம்ப ஈஸி. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் because அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எப்படி வந்துச்சு நீங்களா செஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம் உள்ள இருக்கிற அந்த செதை மட்டும் எடுத்து பல்ப் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் அது ஒரு 1/3 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா விப்பிங் க்ரீம் அது வந்து 2 கப்ஸ். நான் 2 கப் மேங்கோ பல்ப் போடுறேன். ஸோ 2 கப்பு வந்து நான் விப்பிங் க்ரீம் போடுறேன். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ். நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ 3 பொருள் தான் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மேங்கோ பல்ப்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா தனியாக, அதை ஒன்றா போட்டு நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது எனக்கு. ஸோ நான் அதுலேயே பண்ணிடுறேன். நல்லா ஆனால் ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா மிக்சியில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்மூத்தாகிடும். ஸோ நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அடுத்தது வந்து நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபியில் வந்து நம்ம பீட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து பீட் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ லோ ஸ்பீட்லேருந்து அப்படியே மெதுவாக ஜாஸ்தி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது வந்து பீட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு திரிஞ்சு போயிடும். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம செய்யும் போது மட்டும் எடுத்தால் போதும். ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் போதும்னா இது போதும். ஆக்சுவலாக இது கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் பீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேங்கோ பல்ப் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கிராஜுவலாக கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அது பாதியிலே இருக்கும் போதே இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்போ நம்ம சரியாகவே தெரியாது, நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிறது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டு அந்த பழமே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஊற்றி. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இது வேலையே இவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும். யார் வேணாலும் பண்ணலாம் இது. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதுலேயே ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி ஒரு குட்டி கப்பில் ஊற்றி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எந்த அளவில் சாப்பிட போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு கப் எடுத்து நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hours 2 to 3 hours அட்லீஸ்ட் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். கீழே தான் வைக்கணும், ஃப்ரீசரில் இல்லை. ஃப்ரீசரில் வச்சா அது ஐஸ்கிரீம் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கீழே தான் வச்சு சாப்பிட போகிறோம். இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 2-3 hours வச்சிங்கன்னா போதும் கீழே ஃப்ரிட்ஜில். நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் விட்டாலும் பரவாயில்ல. ஸோ 2 days 3 days கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலேயாவது வைக்கணும் நீங்கள். அப்போ தான் நல்லா செட் ஆகும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். நான் வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம பீட் பண்ணோம் இல்லையா, அப்போவே நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஜஸ்ட் சும்மா மேலே டெக்கரேஷன் பண்ணி காட்டுறதுக்காக. இது நம்மளுடைய இஷ்டம். நம்ம இது மாதிரி வச்சு இது மாதிரி டெக்கரேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை மொத்த க்ரீமையும் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். நான் சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி சும்மா நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மேலே வந்து சும்மா மாம்பழம் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து நம்மளுடைய இன்னோவேட்டிவ். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, இனிமேல் நான் நீங்களாம் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து வீடியோ நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் போட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஒரு ஃபோட்டோஸ் வந்து போட போகிறேன். ஸோ நீங்கள் கூட இதெல்லாம் செஞ்சிங்கன்னா திருப்பி எங்களுக்கு மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் வந்து சாண்ட்ராவுடைய ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்க வந்து KFC சிக்கன் எப்படி பண்ணியிருக்கிறது அண்ட் மயோ டிப்
2மே செஞ்சு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்டெல்லாவுடைய பொண்ணு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான், பட் ரொம்ப எதுவுமே நம்ம ட்ரை பண்ணணும்னு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஃபுட்டில். ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு செஞ்சு எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டு கூட காமிச்சிட்டோம். எல்லாம் நல்லா செட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. இங்கே பாருங்கள், அவங்க செஞ்ச ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமும் செஞ்சு எனக்கு அனுப்புங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் இது செய்யும் போது அவங்களே வந்து அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க. தேங்க்ஸ் சாண்ட்ரா. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி யூடியூப்பில் போட போகிறோம். ஓகே வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சீக்கிரமாக இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்.